ஷலோம் அண்ட் பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். NECF ஏற்பாடு செய்திருக்கிற 40 நாள் உபவாச காரியங்கள் குறித்து இன்று நாம் கலந்து பேச போகிறோம். இந்த ஆண்டின் கருப்பொருள் தேவனுக்கு பயப்படுதல். அதை குறித்து என்னோடு கூட பேசும்படி நான் பாஸ்டர் பால் கிருஷ்ணன், என்னோட பேசும்படி அப்போஸ்தலர் M. ராஜன் நம்மத்தில் இருக்கார். நாங்கள் கலந்துரையாடுவோம் இந்த காரியங்களை குறித்து. பாஸ்டர் ராஜன், தேவனுக்கு பயப்படுதல் என்பது அர்த்தத்தை குறித்து நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்கிறேன் பாஸ்டர். தேவனுக்கு பயப்படுதல் என்பதன் அர்த்தம் என்னவென்றால், அதில் வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7 படிப்பீங்கன்றால், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூட ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ண சொல்லப்பட்டிருக்குது. அப்போனா கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தினுடைய ஆரம்பமாக இருக்குது. ஞானம் என்று சொன்னால் எல்லா விதத்திலும் நாம் உலகத்தில் ஞானம், ஆவிக்குரிய ஞானத்தில் நம்ம பெருகும்படிக்கு தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும் அல்லவா? சரி, ஆண்டவருக்கு பயந்து அவருடைய பிரசனத்தை ஒப்புக்கொண்டு அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு 2ஆம் நாட்களில். இதை குறித்து நீங்கள் என்ன விளக்கம் சொல்ல முடியும்? 2ஆம் ஆண்டவர் கடவுளுக்கு பயந்து அவருடைய பிரசனத்தை ஒப்புக்கொண்டு அவரை போற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்ட காரணம், காலத்துக்கு ஏற்றவாறு நாம் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கூட அந்த சூழ்நிலையிலே கர்த்தருடைய பிரசனத்தை வரவழைத்து அதை நம்ம ஒப்பு கொடுத்து அந்த கர்த்தருக்கு பயப்படுதலே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதிலே, நம்ம ஒப்பு கொடுக்கவில்லையே, தேவனுடைய பிரசனத்தை கொண்டு வருகிற ஜனங்களாக நாம் நிச்சயமாக இருக்க முடியும். நான் பார்க்குறோம், வேதத்தில் கூட ஏசாயா தேவனுடைய பிரசனத்தை பார்த்து அவன் நடுங்கினான், தேவனுக்கு பயந்தான். அதே போல் மோசையோட வாழ்க்கையிலும் முச்செடியில் அவன் தேவனை சந்திக்கும் போது அவன் நடுங்கி கொண்டு தேவனுக்கு அந்த பயத்தோடு வாழ்ந்ததை நான் பார்க்கிறோம். அதோடு கூட தேவ பயத்தோடு அவர்கள் எல்லாம் ஊழியம் செய்ததை நான் பார்க்கிறோம். அதனால் தேவனுக்கு பயப்படுவது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கை. நிச்சயமாகவே பாஸ்டர். சரி, அதனால் ஒரு ஆசீர்வாதம் என்னவென்று நினைக்கிறீர்கள்? பெரிய ஆசீர்வாதம். தேவனுக்கு பயப்படுதலே ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா நம்முடைய தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கவே இருக்கிறார். ஆசீர்வதிக்கணும் தேவனா இருக்கிறார். அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது கர்த்தருக்கு தேவனுக்கு பயப்படுது என்ற இன்னொரு வார்த்தை, அவரை கனம் பண்ணுகிறது என்று போல் நான் கருதுகிறேன். அவரை கனம் பண்ணுகிறது சொல்றா, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன்னு சொல்லுகிறார். அந்த கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது ஆசீர்வாதத்தை தேட வேணாம், ஆசீர்வாதம் நம்மளை தேடி வரும் என்பது அது வேதத்தின் ஆழமாக நாம் பார்க்க முடியும். சரியாக சொல்லி, தேவனுக்கு பயப்படுவது என்பது அதை அதிகமாக அவரை கனம் பண்ணுவது என்பது. அதை விடுத்து அநேகர் தேவனுக்கு பயப்படுவது என்பது அவருடைய தண்டனை, அவருடைய கோபாக்கினை, அதை குறித்து பயந்து வாழ்கிறார். அதை குறித்து நீங்க நினைக்கிறீங்க? ஒரு நாளும் தேவன் நம்மளை அழிக்க முடியாது வரல. தேவன் நம்மளை வாழ வைக்கிறார், நம்மளை ரட்சிக்க முடியாது தன் சொந்த குமாரனை கொடுத்திருக்கிறார். ஒருபோதும் நம்மளை அழிக்க அவர் விரும்பவில்லை. நம்முடைய தேவன் நம்மளை தண்டிக்கிற தேவன் அல்ல, நம்முடைய தேவன் நம்மளை ஆஸ்வதிக்கிற தேவன். என்ன எதிர்பார்க்கண்டா, அவரை நாம் கனம் பண்ண வேண்டும். அவரை கனம் பண்ண ஆரம்பிச்சிட்டா நிச்சயமாகவே தவறான வழியில் நடப்பதற்கு வாய்ப்பே எதுவும் இல்லை, வாய்ப்பே இல்லை. அவரை கனம் பண்ண சொல்லும் பொழுது ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது சரீரத்திலே அவர் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் சரீரங்களை ஜீவ வழியாக ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று, சரீரத்தில் நாம் பரிசுத்தமாய் இருக்கும்படி அந்த தேவ பயம் இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். சரி, தொடர்ந்து தேவன் பயப்படுவது என்பது மனம் திரும்புதலையும் பரிசுத்த வாழ்க்கையும் குறிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே தேவனுக்கு பயப்படுதல ஒரு கனி இருக்கிறது, ஒரு கனி இருக்கிறது. அதுதான் மனம் திரும்புதல். விழுந்து போன ஆதாம் அவனுடைய பாவத்தின் நிமித்தமாக மனிதன் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்கு தேவன் நியமித்த நிறைய காரியங்களை பார்க்க முடியும். அதில் தன்னுடைய ஒரு சொந்த குமாரனை கொடுத்து அவரை விசுவாசிக்கிற ஏற்றுக்கொள்வர்கள் மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவர் வலியுறுத்தியிருக்கிறார். அவை மனம் திரும்பும் போது நிச்சயமா பரிசுத்த வாழ்க்கை நாம் வாழ்வதற்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். அதுக்கு உதவியாக ஆவியானவர் வசனத்தின் ஊடாக நம்மளை வழிநடத்துகிற காணப்படுகிறார். தேவனுக்கு பயப்படுன்னு சொல்லும்பொழுது நாம் முதல் சொன்னது போல அவர் நம்மளை தண்டிப்பார், நம்மளை கோபாயினைக்குள்ளார நடத்துவார் என்றாதபடிக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு நாம் நித்திய ஜீவனை அடையும்படி அந்த வாழ்க்கையை வாழ நாம் பிரயாசப்படும் போது அது தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்று நாம் சொல்லலாமா? நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தை நம்மளை பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நடத்தக்கூடியது. தேவனுடைய வார்த்தை ஆவியானவர் தேவ வார்த்தையின் மூலம் என்று பேசுகிறவராக இருக்கிறார். நம்மளை கண்டித்து உணர்த்துவார். அதாவது ஒரு பிள்ளையை அப்பா அம்மா
அடிக்க மாட்டாங்க, அதை கண்டித்து ஒரு காரியம் செய்வாங்க. ஆனால் அந்த பிள்ளை அது வீணாக போகிறதுக்காக இல்லை. ஒரு தகப்பனுக்கே ஒரு அதை விட மிகுந்த பாரமுடைய நம்முடைய தேவன் பரம தகப்பன் அக்கறை உள்ளார். நம்மளை வசனத்தின் ஊடாக நம்மளை கண்டித்து ஆவியின் மூலம் கண்டித்து உணர்த்துது. அது மிக மேன்மையாக இருக்கிறது. நம் சபைகளை சில காரியங்களை இப்போ நம்ம குறித்து பேசுவோம். சபையில் தேவ பயம் காணப்படுகிறதா நாம் பார்த்தோம் என்றால், பாரம்பரிய சபைகளிலே எல்லாம் ஒழுக்கமாக சரியான கிரமமாய் அவர்கள் தேவ பயத்தோடு செய்வது நாம் பார்க்கிறோம். ஆனால் இக்காலத்தில் அவைகள் காணப்படுகிறதா சபையில்? அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் நானும் பழைய காலத்தாலே. ஆனால் நம்முடைய ஆரம்ப காலத்தில் பார்ப்பீங்கன்றீங்களா, அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் வித்தியாசம். இப்போ பார்க்கும்பொழுது அது ரொம்ப லைட்டாக இருக்குது. ஆமாம், அது ரொம்ப சீரியஸாக எடுக்கிற மாதிரி இல்லை, அது ரொம்ப லைட்டாக ஆயிடுச்சு அப்படியே. ஆனால் தேவனை ஏதோ சந்தர்ப்பத்துக்கு பயன்படுத்த, ஆனால் அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். காரணம் என்றால் தேவனுக்கு பயப்படுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு தனிப்பட்ட மனுஷ வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அது சமுதாயத்தும் அடுத்த தேசத்துக்கும் அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சபைகளை தேவ பயத்தை கொண்டு வர வேண்டும் என்றால், அதாவது தேவ கனத்தை கொண்டு வரும் என்றால், போதகர் நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படி நாம் அதை முயற்சி செய்ய முடியும்? நிச்சயமாகவே நம்முடைய சபை மக்களுக்கு வலியுறுத்தி நம்ம சொல்ல வேண்டும். அவர்களை தேவனுடைய வார்த்தையின் ஊடாக, வசனம் தான் நமக்கு வழிகாட்டி, இந்த வசனத்தை நிச்சயமாக நம்ம போதிக்க வேண்டும். கரெக்டாக நம்ம நிச்சயமாக கரெக்டாக போதித்து அவர்களை நடத்த வேண்டும். போதனை தான் அவர்களை கர்த்தருடைய பயத்துக்குள்ளாக நடத்தி செல்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த தேவனுக்கு பயப்படும் பயத்துல தேசத்தை குறித்து பார்க்கிறோம் அல்லவா? தேசத்தை குறித்து பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக வேளை தேவனை கோபப்படுத்தினார்கள், பாகால்களை செய்வித்தார்கள், தேவனுக்கு கோபமூட்டி தேவன் அவர்களை தண்டிக்கும் அளவுக்கு நடந்து கொண்டார்கள். இந்த தேவ பயம் எப்படி நீங்க பாக்குறீங்க? மெய்யாகவே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எதுக்கு உருவாக்கினார் என்றால், முழு உலகத்துக்கே கடவுளுக்கு பயந்து எப்படி வாழ வேண்டும் என்பதை வெளிப்படுத்த முடிய ஆண்டவர் வைத்தார். ஆனால் அவருடைய பிதாவாகிய தேவனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்தபடினாலே தேவனுக்கு மிகுந்த துக்கமாயிட்டது. அதுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய நீங்கள் நானும், இந்த தேசம் ஒரு ஆசீர்வாதம் இருக்குமென்றால், திருச்சபைகள், ஒரு தனிப்பட்ட ஒரு கிறிஸ்துவ மனிதன், ஒரு தனிப்பட்ட கிறிஸ்துவ குடும்பம், சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் அனைவருமே தேவனுக்கு பயந்து நடப்போம் என்றால் நிச்சயமாகவே இந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இஸ்ரவேலர்களுடைய அந்த தேசத்துடைய சரித்திரத்தை நான் பார்க்கும்போது, அநேக வேளை தேவன் அவர்களை எதிரிகள் கையில் ஒப்பு கொடுக்கிறார். அவங்க தெய்வ பயம் இல்லாத நடந்த போது. ஸோ தெய்வ பயம் இல்லாமல் நடக்கும்போது அதுக்கு தனியாக ஒரு விளைவு இருக்கு இல்லையா? அதுக்கு ஒரு தண்டனை விளைவு இருக்கு. அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் தேவ பயத்தோடு வாழுகிற தேசத்துல நமக்கு ஆசீர்வாதமும் உண்டு, பாதுகாப்பு உண்டு. கர்த்தர் வெளியெடுத்து காக்கிறார். சரி பாஸ்டர் ராஜன், உங்களோடு உறவாடுறது மிக சந்தோஷம். நாம இறுதி ஜெபத்துக்கு நாம் ஜெபித்து, நம் தேசத்திற்காக நாம் ஜெபித்து, திருச்சபைகளுக்காக நாம் ஜெபித்து நாம் முடிப்போம் இந்த காணொலியோட உரையாடலை. தகப்பனே, இந்த நாட்களில் ராஜா ஒரு திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். தேவனுக்கு பயந்து, தகப்பனே தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து சபைகள் வாழும்படி கர்த்தர் இந்த நாட்களில் பரிசுத்தாவின் மூலமாக உணர்த்துவீராக. ஒவ்வொரு சபையும் ஆண்டவரே உம்முடைய கனத்தோடு பயத்தோடு அந்த சபைகள் நடந்தேற ஊழியர்களுக்கு ஞானம் தரும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதா. இன்னொரு காலையில சீக்கிரமாய் நாங்கள் சந்திப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. அடுத்த 3 நிமிடங்களுக்கு நாம் வாத்திய இசைகளை கேட்போம். அந்த நேரத்தை தேவனுடைய வசனத்தை தியானித்து அல்லது ஜெபம் செய்வோம். நாளை சந்திப்போம்.